செய்திகள் வாசிப்பது பிரியா. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற வேண்டுமா? வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி தொகுதிக்கு இந்த திட்டத்தை எல்லாம் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த ஒரு வார காலமாக டியூட்டீரியல் நியூஸ் சார்பாக சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து தரப்பு மக்களிடமும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவை முக்கியமான காரணத்தை தெரிவித்த பொதுமக்கள். இதுவரை தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நபர்கள் யாரும் இதுவரை இந்த திட்டத்தை செய்யவில்லை, இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் வெளிப்படையாக கூறுகின்றனர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி நாளுக்கு நாள் பல்வேறு வகைகள் வளர்ச்சி அடைந்து வருகிறது. வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. படித்த இளைஞர்கள் அதிக அளவில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகள் உருவாக்கி வருகின்றனர். விளையாட்டு வீரர்களும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக உள்ளனர். அதன் அடிப்படையில் பொதுமக்கள் என்னென்ன தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகள் அமைய வேண்டும் என்று கூறி கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது. வாகன போக்குவரத்து மிகவும் பிரச்சினைக்குரிய பகுதியான விவிடி சிக்னலில் மேம்பாலம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும். அதுபோல அண்ணா பழைய பேருந்து நிலையம் நகர் பகுதிகள் விட்டு புறநகர் பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அண்ணா பேருந்து நிலையத்தை நகர் பேருந்து நிலையமாக மாற்ற வேண்டும். அதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் தவிர்க்கப்படும். திரேஸ்புரம் கடற்கரை பகுதிகள் மீனவர்களின் பல வருட கோரிக்கையான தூண்டில் பாலம் அமைக்க வேண்டும். தொடர்ந்து பல வருடமாக கோரிக்கை வைத்து வரும் விசைப்படகு மீனவர்கள் தங்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். தூத்துக்குடியில் அரசு சார்பில் அரசு சட்டக் கல்லூரி அமைக்க வேண்டும். மேலும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு கல்லூரி வேண்டும். தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த பல்நோக்கு மருத்துவமனை மகப்பேறு சிறப்பு மருத்துவமனையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனை திரும்ப பெற்று பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்ற செய்ய வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கிய நாள் முதல் தொடர்ந்து போராடி வரும் பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். நவீன வசதியுடன் கூடிய ஆட்டு சந்தை அமைக்க வேண்டும். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து விளையாட்டுகளுக்கும் ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு பயிற்சி மையம் அமைக்க வேண்டும். அறிவியல் மையம் தூத்துக்குடியில் உருவாக்க வேண்டும். இதுபோல தீய கோரிக்கைகளை தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற வேட்பாளர் தங்களுடைய தொகுதிகள் இதையெல்லாம் அமைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். இந்த திட்டத்தை எல்லாம் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் கொண்டு வர எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் வெளிப்படையாகவே தெரிவிக்கின்றனர். ஆகையால் பொதுமக்கள் தெரிவித்துள்ள திட்டங்களை 2026 வெற்றி பெறுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவாரா, இல்லை வழக்கம் போல இதுவரை இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போலவே இந்த முயற்சியும் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் பணியை சிறந்த முறையில் மக்களுக்கு செய்தால் மீண்டும் மீண்டும் மக்கள் வாய்ப்பு வழங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் வைத்த கோரிக்கை, மக்கள் முன்வைத்த திட்டம் இதெல்லாம் மக்களுக்கு முக்கியமான திட்டங்களாக தான் உள்ளது. ஆகையால் இதனை 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது. நன்றி.